எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். கொழும்பு துறைமுக நகரத்துக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல். போர்ட் சிட்டி என்ற கொழும்பு துறைமுக நகரத்துக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து அக்கறை செலுத்தப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனம் நடத்திய மெய்நிகர் மூடிய கதவு சுற்று அட்டவணை விவாதத்தில் இந்த விடயம் பேசப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் கீழ் நிறுவப்பட்ட தேசிய பாதுகாப்பு குறித்த முதன்மையான சிந்தனை குழுவான தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனம் நகர்ப்புற பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு துறைமுக நகரம் குறித்த ஒரு விவாதத்தை நிபுணர்களின் பங்களிப்புடன் ஏற்பாடு செய்திருந்தது. கலந்துரையாடலில் பேச்சாளர்கள், இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரிகள், பொதுப்பணியாளர்கள், பாதுகாப்பு படை முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். இந்த நிலையத்தில் துறைமுக நகரம் ஒரு பொருளாதார மையமாகவும் இந்திய கடலில் ஒரு கடல் மையமாகவும் வளர்ந்து வருகின்ற போது அதன் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு முன்னுரிமை அவசியம் என்று இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சருடன் பேசியும் பயனில்லை, மூடப்படவுள்ள தனியார் மருந்தகங்கள். தனியார் மருந்தகங்களின் ஊழியர்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசிகளை வழங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் மருந்தகங்கள் மூடப்பட வேண்டியிருக்கும் என்று அனைத்து இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் ஊடக செயலாளர் சித்தத் சுரங்க தெரிவித்துள்ளார். கோவிட் நோயாளர்களின் உறவினர்கள் கூட மருந்தகங்களில் பணிபுரிவதால் அவர்களுக்கு தடுப்பூசி போடுவது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டாலும் இதுவரை எந்த ஒரு சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று காரணமாக ஒரு மருந்தக உரிமையாளர் இறந்துவிட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டார். பயண கட்டுப்பாடு காலப்பகுதியில் கூட மருந்தகங்களை திறந்து வைத்திருக்கின்ற மருந்தகங்களின் ஊழியர்கள் குறித்து சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தீவிரமடையும் கோவிட்-19 தொற்று, மேலும் 63 பேர் பலி. இலங்கையில் மேலும் 63 பேர் கோவிட்-19 தொற்றுக்கு பலியாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி இலங்கையில் கோவிட்-19 தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2136 உயர்வடைந்துள்ளது. இந்த மரணங்கள் மே மாதம் 23 முதல் ஜூன் மாதம் 11 வரையில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மே மாதம் 23 முதல் 31 வரையில் 12 பேரும், ஜூன் மாதம் 1 முதல் 11 வரையில் 51 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 30 பெண்களும் 33 ஆண்களும் அடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் வீட்டில் வைத்து 7 பேரும், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது 9 பேரும், வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 47 பேரும் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களின் கல்விக்காகவும் நாமல் எடுத்துள்ள புதிய நடவடிக்கை. தக்சலாவ திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் எந்த ஒரு கட்டணமுமின்றி இலவசமாக இணைய கற்றலில் ஈடுபடுத்தும் திட்டத்தை விரைவுபடுத்துமாறு தொடர்புடைய அதிகாரிகளிடம் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போதைய தக்சலாவ அமைப்பில் உள்ள குறைபாடுகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் நாமல் வலியுறுத்தியுள்ளார். அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே இதனை தெரிவித்துள்ளார். ஜூலை மாதம் 21 200 மாணவர்களுக்கு தக்சலாவ திட்டத்தின் மூலம் இலவச இணைய வகுப்புகளை அணுக அனுமதிக்கும் முதல் கட்டத்தை வெளியிடுமாறு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். அரசு ஊடக நிலையங்கள் மூலம் கல்வி நோக்கங்களுக்காக ஒரு பிரத்யேக தொலைக்காட்சி சேவையையும் வானொலி சேவையையும் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் நேற்று விவாதிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு சர்ச்சை, இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுகின்றார் கம்மன் பில. எரிபொருள் விலை அதிகரிப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பில இன்று ஞாயிற்றுக்கிழமை விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிடவுள்ளார். இதேவேளை கொரோனா தொற்றினால் நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடி மற்றும் மக்கள் எதிர்கொண்டுள்ள நிலைமைக்கு மத்தியில் எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பில எரிபொருள் விலைகளை அதிகரிப்பதற்கு எடுத்த முடிவுக்கு எதிராக கடும் எதிர்ப்புகள் வெளியாகியுள்ளன. விசேடமாக அவர் பிரதிநிதித்துவம் வகிக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் இது குறித்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். மக்கள் நெருக்கடியில் உள்ள நிலையில் எரிபொருள் விலைகளை அதிகரிக்க அமைச்சர் எடுத்த முடிவை வாபஸ் பெற வேண்டும்.
இல்லாவிட்டால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் இன்று இந்த அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடு முழுவதும் சிறப்பு ராணுவ புலனாய்வு குழுக்கள். ராணுவ தளபதி அதிரடி நடவடிக்கை. தனிமைப்படுத்தப்பட்ட சட்டங்களை மீறி பயணிக்கும் நபர்களின் தகவல்களை தேடுவதற்காக நாடு முழுவதும் சிறப்பு ராணுவ புலனாய்வு குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி தனிமைப்படுத்தப்பட்ட சட்டங்கள் மீறப்படுகின்ற இடங்கள் குறித்து போலீஸ் உள்ளிட்ட தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அறிவிக்க வேண்டியது இந்த குழுக்களின் பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பயண கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் பலருடைய நடத்தை திருப்திகரமாக இருப்பதாகவும் எனினும் சிலருடைய நடத்தை வருந்தத்தக்க கூடியதாக காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அத்தியாவசிய தேவைகளை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அவர் நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் நாட்டை மீண்டும் திறக்கும் முடிவு மக்களின் செயற்பாடுகளால் மாற்றப்பட்டது என்றும் மக்கள் சரியான முறையில் செயற்பட்டால் நாட்டை உரிய திகதியில் திறக்க முடியும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கொரோனா கட்டுப்பாடுகளால் இலங்கையில் அரங்கேறும் கொடுமைகள். வெளிவந்த புதிய செய்தி. தொற்று நோய் போட்டுதல்களின் போது வீட்டு வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் குறித்து உடனடியாக கவனம் செலுத்த இலங்கையின் பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான தேசிய மன்றம் அழைப்பு விடுத்துள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இலங்கை உள்ளிட்ட நாடுகள் பயண கட்டுப்பாடுகள், வீட்டிலிருந்து தங்குவதற்கு, வேலை செய்வதற்கு வழிகாட்டுதல்கள் மற்றும் நீதிமன்றங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கள் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றன. இந்த நடவடிக்கைகள் நேரடியாக வீட்டு வன்முறையை பன்மடங்கு அதிகரித்திருப்பதாக பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான தேசிய மன்றம் கூறுகிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் வீட்டு வன்முறையில் பயங்கரமான உலகளாவிய எழுச்சி உள்ளதை அங்கீகரித்துள்ளதுடன் வீட்டில் அமைதியை ஏற்படுத்த அழைப்பு விடுத்துள்ளார். வன்முறையிலிருந்து தப்பி பிழைப்பவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுவதற்கும் அரசியல் மற்றும் நிர்வாக அலுவலகங்களின் தலைவர்களுக்கும் இது அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் அனுபவித்த வன்முறையின் தாக்கம் நீண்டகால சமூக பொருளாதார செலவுகள் மற்றும் தலைமுறைகளுக்கு இடையிலான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பொது செய்தி மற்றும் நடவடிக்கைகளுக்கான அவசரத்தை மிகைப்படுத்த முடியாது என்று பாலின அடிப்படையிலான தேசிய மன்றம் கூறியது. இதுபோன்ற செய்திகளும் நடவடிக்கைகளும் உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்றும் வீட்டு வன்முறைகளில் இருந்து உதவ சமூகங்களை தைரியப்படுத்தவும் அதிகாரம் அளிக்கும் என்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான தேசிய மன்றம் கூறியுள்ளது. பாடசாலைகளை மீள ஆரம்பிக்கப்படும் போது மாணவர்களுக்கு வைத்திய பரிசோதனை. பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக மீண்டும் திறக்கப்படும் போது நீண்ட காலமாக வீட்டில் இருக்கின்ற மாணவர்களின் நோய் நிலைமைகள் மற்றும் ஏனைய பிரச்சினைகள் தொடர்பில் கண்டறிய அவர்களை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கல்வி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். மீள ஆரம்பித்தல் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் தகுதியுடைய மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளை மீள திறக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை தவிர்ப்பதற்கு தமது சங்கத்தின் ஆதரவை கல்வி வலய மட்டத்தில் பெற்றுக் கொடுக்க முடியும் என்று சிறுவர் மருத்துவர் சங்கத்தின் பிரதிநிதிகள் இதன்போது பிரதமரிடம் தெரிவித்தனர். அதற்கமைய நாடு முழுவதும் உள்ள 99 கல்வி வலயங்களுக்கும் தமது சங்கத்தின் சார்பில் பிரதிநிதிகளை பெயரிட்டு மேற்படி நடவடிக்கையை முறையாக முன்னெடுப்பதற்காக சங்கத்தின் பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர். கோவிட் தொற்று கட்டுப்படுத்தப்பட்ட பின்னர் உடனடியாக கட்டம் கட்டமாக பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஏற்பாடாக ஆசிரியர்களுக்கு தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையை சுகாதார அமைச்சின் ஊடாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான தடுப்பூசி திட்டத்தில் தரம் 11 மற்றும் தரம் 13 மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் 2,79,000 ஆசிரியர்கள் மற்றும் 3 லட்சம் கல்விசாரா ஊழியர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதன் முக்கியத்துவம் குறித்து கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா விளக்கம் கொடுத்தார்.
நாட்டின் எதிர்கால சந்ததியினர் மற்றும் அவர்களை வழிகாட்டும் ஆசிரியர்களை பாதுகாப்பதற்கு அரசு எப்போதும் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் இதன்போது தெரிவித்துள்ளார். பாடசாலை ஆரம்பிக்கும் போது மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதுகாப்பான முறையில் பாடசாலைகளுக்கு அனுமதிக்கப்படுவது தொடர்பான வேலை திட்டம் ஒன்றை செயற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். அதோடு பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து நடவடிக்கையின் போது பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சத்தமில்லா யுத்தம் மூலம் இலங்கையை முழுமையாக கைப்பற்ற துடிக்கும் சீனா. சீனாவின் ஆக்கிரமிப்பு வலயத்தினுள் இலங்கை சிக்கி அதிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. சத்தமில்லாத மிகப்பெரிய யுத்தம் ஒன்றின் மூலம் இலங்கையை சீனா முழுமையாக கைப்பற்றி எதிர்காலத்தில் எங்களுக்கு சொந்தமான நாடு சீனாவிடம் சிக்கி நாங்கள் இந்த உலகத்தில் எதிரிகளாக தவிக்கின்ற ஒரு நிலையை இங்கு ஏற்பட போகின்றது என்று ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் இளங்கதிர் தெரிவித்துள்ளார். இலங்கை சீனா செயற்திட்டங்கள் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், தென்னாசியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறுவிக்கொள்ள நினைக்கின்ற சீனா அதற்காக இலங்கையில் சத்தமில்லாத யுத்தம் ஒன்றை ஆரம்பித்து தற்போது தமிழர் தாயகத்தையும் ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளது. இதன் ஆரம்பமாக தென்னிலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட பொருளாதார அபிவிருத்தி என்ற பெயரில் பணத்தை கொடுத்து இலங்கைக்கு சொந்தமான கடல் பரப்பை கைப்பற்றி தன்னுடைய வல்லாதிக்க சக்தியை நிலைநாட்டி நிற்கின்றது. இதன் தொடர்ச்சியாக வட மாகாணத்திலும் தீவகத்தை கைப்பற்ற பல வழிகளில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் முன்னர் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் இடைநிறுத்தப்பட்ட போதும் தற்போது ரகசியமான முறையில் சீனாவுக்கு நாட்டின் வளம் மிக்க நிலப்பரப்புகளை விற்று தற்போதைய இலங்கை ஆட்சியாளர்கள் ராஜபக்ஷ குடும்பம் தங்கள் குடும்ப அரசியல் லாப நோக்கத்திற்காக தங்களது சொந்த நாட்டு மக்களையே ஏமாற்றி வருவதோடு இலங்கையின் இறையாண்மையையே மதிக்காது செயற்படுகின்றனர். அந்த வகையில் இலங்கையின் மேற்கே துறைமுக நகரம் உட்பட மிக முக்கியமான பொருளாதார மையங்கள் என்று இலங்கையின் நிலப்பரப்புகளை ஆக்கிரமிக்க செய்வது மட்டுமில்லாமல் தற்போது வடக்கில் மிகப்பெரிய அளவிலான ஆக்கிரமிப்பினை ஆரம்பித்துள்ளது. அன்பான எமது மக்கள் மிக தெளிவான ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வட மாகாணத்தில் சீனாவின் ஆக்கிரமிப்பு பல வடிவங்களில் வருகின்றது. தற்போது காங்கேசன் துறை பகுதியில் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய பிரதமருமான மகிந்த ராஜபக்ஷவால் அமைக்கப்பட்ட சுற்றுலா விடுதிக்கான கட்டிட தொகுதியை சீனாவிற்கு விற்கும் ரகசிய திட்டம் போடப்பட்டுள்ளது தொடர்பான செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா என்ற கொடிய நோயின் காரணமாக நாடே முடக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களோ ஏனைய அரசியல் பிரதிநிதிகளோ பெரிய அளவில் வெளியில் இறங்கி வேலை செய்ய முடியாத சூழலை பயன்படுத்தி இந்த அரசாங்கம் ரகசியமாக தங்களது அரசியலை நகர்த்தி வருகின்றது. மாகாண சபைகள் இல்லாமையினாலேயே இவ்வாறான செயற்பாடுகளில் அரசாங்கம் தன்னிச்சையாக செயற்பட முடிகின்றது. மாகாண சபை இருப்பின் அரசாங்கத்தால் நேரடியாக இவ்வாறான முடிவுகளை எடுத்து செயற்பட முடியாது. மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை இல்லாதொழித்து மாகாண சபை தேர்தலையும் நடத்தாது நாட்டின் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு நாட்டை ஒரு சர்வதிகார ஆட்சி முறையில் நடத்தி வருகின்றது. இந்திய அரசாங்கத்தால் தமிழ் மக்களின் நன்மை கருதி கொண்டுவரப்பட்ட 13ஆம் திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் மாகாணங்களை ஆட்சி செய்யும் அதிகாரங்கள் கூறப்பட்டுள்ளன. அதனையும் இல்லாமல் ஒழிப்பதற்கான செயற்திட்டங்களை இந்த அரசு தென்னிலங்கையில் வைத்து திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. எமது விடுதலை போராட்டத்தில் தலைவர்களின் அன்றைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்று நிரூபணமாகிக் கொண்டு வருகின்றன. எதிர்காலத்தில் சீனா ஆதிக்கம் இலங்கையில் தோன்றும், அதுவே சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை தோற்றுவிக்கும் என்று அவர்கள் அன்று கூறிய வார்த்தைகள் இன்று நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. இன்று சிங்கள மக்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கிளர்ந்தெழுந்துள்ளார்கள். அந்த மக்களின் எதிர்ப்புகளை முறியடிக்க முடியாமல் நாட்டை முடக்கி வைத்துள்ள சூழலை பயன்படுத்துகிறது இந்த அரசு. இந்த முடக்கம் மூலம் மக்களை அடக்கிக் கொண்டு தங்கள் அரசுக்கு எதிரான செயற்பாடுகள் இந்த நாட்டில் இல்லை என்பதை இந்த உலகத்துக்கு காட்ட முயற்சி செய்கின்றார்கள். இது தொடர்பில் நாங்கள் எங்கள் தமிழ் மக்களுக்கு ஒன்றை மிக தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். எமது இனம், மொழி, கலை, கலாச்சாரம் என்ற ரீதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்கள் செறிந்து வாழ்கின்ற எமது தாயக பகுதிகளில் சீனாவின் வருகை எதிர்காலத்தில் எங்களுக்கு பாரிய ஆபத்தையே தோற்றுவிக்கும். ஏனென்றால் எமது பாட்டன் பூட்டன் காலத்திலிருந்து வரலாற்று ரீதியாக நாங்கள் இணைந்து எமது கலாச்சாரத்தின் அடிப்படையில் சேர்ந்து செயற்பட்ட தேசம் இந்தியா.
எமது அயல் நாடான இந்தியாவுக்கு சவால் விடுக்கும் நோக்கமாகவே சீனா இலங்கையை ஆக்கிரமித்து வருகின்றது. எனவே இந்தியாவின் உறவு முறையை நாங்கள் பலப்படுத்திக் கொண்டு சீனாவினை எமது மண்ணிலிருந்து விரட்டும் மிகப்பெரிய வேலை எங்கள் கரங்களில் உள்ளன. அதனை நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியாக எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு சுய நிர்ணய உரிமையை நாங்கள் பெற்றெடுப்பதற்கு எமது உதவக்கூடிய ஒரே நாடாக இந்தியா மாத்திரமே இருக்கிறது. இந்தியாவுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில் சீன அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு இலங்கையும் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சீனாவின் ஆக்கிரமிப்பு வளையத்தினுள் இலங்கையும் சிக்கி அதிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கையின் மிக வளமிக்க பகுதியான துறைமுக நகரம் அமைந்துள்ள கடற்பரப்பினை சீனா முழுமையாக கைப்பற்றி ஆக்கிரமித்து தன்னுடைய வல்லாதிக்க சக்தியை இங்கு திணித்துள்ளது. அதற்கு அடுத்த கட்டமாக எமது தீவகங்களை கைப்பற்றும் மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு சீனா இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல காங்கேசன்துறை, சாவகச்சேரி மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களை கைப்பற்றுவதற்குரிய முயற்சிகளும் தற்போது மேற்கொண்டு வருவதாக அறிய கிடைத்துள்ளது. உண்மையில் சத்தமில்லாத மிகப்பெரிய யுத்தம் ஒன்றின் மூலம் இலங்கையை சீனா முழுமையாக கைப்பற்றி எதிர்காலத்தில் எங்களுக்கு சொந்தமான நாடு சீனாவிடம் சிக்கி நாங்கள் இந்த உலகத்தில் எதிரிகளாக தவிக்கின்ற ஒரு நிலைமை இங்கு ஏற்படும். இதனை எமது மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.